கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை நம் காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பல விதங்களிலே நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் மாத்திரமே முழுமையான அன்போடு கூட நம்மை நேசிக்க முடியும். இந்த நம்பிக்கையின் செய்தி மூலமாக ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எசாயா 41:17 இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். அவர்களை கைவிடாதிருப்பேன். எத்தனை நம்பிக்கையான வார்த்தை! உங்களை கைவிடாதிருப்பேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம்மை நேசிக்கிற மக்கள் நம்ம கைவிட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். மரிக்கின்ற வரை கூட இருப்பேன் என்று சொல்லுகிற அநேக வார்த்தைகள் நம்பிக்கை இழந்து போனதை பார்க்கிறோம். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அந்த உறவுகள் எத்தனையோ ஆண்டினுடைய உறவுகள் எல்லாம் உடைந்து போய்விட்டதை பார்க்கிறோம். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஒரு சின்ன காரியங்களுக்காக, ஒரு சின்ன உலக பிரகாரமான காரியங்களுக்காக உடைந்து நிற்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை கைவிடாதிருப்பேன். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களை விட்டு பிரியாதபடி உங்களை கைவிடாதிருப்பேன் என்றான். உலகத்திலேயே முழுமையான அன்பையும் உண்மையான அன்பையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆண்டவர் தான் சொல்கிறார், உங்களை கைவிடாதிருப்பேன். உலகமே நம்மை கைவிட்டாலும், உலகம் எல்லாம் நம்மை கைவிட்டு விட்டு நம்மை வேடிக்கை பார்த்து நமது அடிவிலே சந்தோஷப்பட்டாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், உங்களை கைவிடாத ஒருபோதும் உங்களை விட்டு நான் விலகுவதில்லை. உங்களை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. எந்த ஆபத்துகள் வந்தாலும், என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து வறிய நிலையில நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை கைவிடுகிறேன். ஒரு நாள் வரும், சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்குவார். இல்லாததை நமக்குன்னு உருவாக்கி தருவார். நம்மை உயர்த்தி வைப்பார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உங்களை நான் கைவிடாது. இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் நம்மை உயர்த்தும். அவருடைய கரம் நமக்கு மிகப்பெரிய பலனாய் அமையும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்திருப்பார். நான் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரேன். உம்மை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரப்பா, எங்களை கைவிடாதபடி காத்துக்கொள்ள இந்த நாள் முழுவதும் உடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்தி வைக்கட்டும். கைவிடாத உடைய கரம் எங்களை பிடிக்கட்டும். உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள். ஆமென், ஆமென்.